Hello friends, welcome to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச chicken 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த chicken 65 நாங்க எங்க வீட்ல அடிக்கடி செய்வோம். எங்க பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. இது கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி நம்ம சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. chicken 65 பண்றதுக்கு first நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல இப்போ 1 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக சேர்க்கிறேன். வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துர்க்கறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சோள மாவு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் புளிப்பான தயிரா இருந்துச்சு அப்படினா இந்த லெமன் சேர்க்க தேவையில்லை. இல்லாட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்கணும். ஃபைனலா நான் இன்னைக்கு ஒரு 400 கிராம் போல சிக்கனை நல்லா போன்லெஸ் சிக்கனா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதான் 65க்கு நல்லா இருக்கும். எலும்போட போடிங்க அப்படினா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்கும். சோ எலும்பு இல்லாம நல்லா சதையா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமையே நமக்கு நல்ல பிரைட் ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த காஷ்மீரி சில்லி பவுடரே போதும். கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நமக்கு சேர்க்கவே தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிற அந்த chicken pieces இதல சேர்த்தறலாம். தண்ணியோட சேர்த்தற வேண்டாம். நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட சேர்த்துட்டீங்கன்னா பின்னாடி எண்ணெய் அதிகமா குடிக்கும். அதனால தான் இப்போ chicken pieces சேர்த்ததுக்கு அப்புறமா அதுல நல்லா கோட் ஆகற மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது நம்ம ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரலாம். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து chicken pieces-அ வெளிய எடுத்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் போல ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் மீடியம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஹைல வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத திருப்பி போட்டுறலாம். இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆகி நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ இத நம்ம எடுத்துறலாம். எடுத்துட்டு அடுத்தடுத்த பீஸை நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான்.
நம்மளோட டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான சிக்கன் 65 சூப்பராக தயார் பண்ணியாச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது போல் சிக்கன் 65 நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு நல்ல வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ சம்மர் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ், நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.